யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்து அவருடைய சரீரத்தை ஒரு கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணி அதற்கு முத்திரை போட்டு காவல் வைத்தார்கள். 3ஆம் நாளில் இயேசுவின் சீஷர்கள் விடியற் காலமே எழுந்து இயேசுவின் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரத்தக்கதாக மின்னலை போல ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தான். கல்லறை காவல் காத்த போர்ச்சேவகர்கள் தேவதூதனுக்கு பயந்து செத்தவர்களைப் போல விழுந்து கிடந்தார்கள். அந்த தூதன் சீஷர்களை நோக்கி, உயிரோடு எழுந்தவரை நீங்கள் இந்த கல்லறையில் வந்து தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது என்னை சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள், ஆகிலும் நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அவர் உங்களுக்கு சொல்லிய வார்த்தைகளை மறந்து போனீர்களா என்றான். அப்பொழுது அவர்கள் இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அகமகிழ்ந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் மறந்து போயிருக்கலாம். இன்றைக்கு மறுபடியும் அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். நம் தேவன் வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரங்களினாலே நிறைவேற்றுவார். ஆமென்.